ஹாய் நண்பா, கண்டினியூவாக வீடியோ போட்டு சில நாட்கள் ஆயிடுச்சுல்ல, மன்னிச்சுக்கோங்க நண்பா. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் மாட்டிட்டேன், அதனால் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிவிக்க முடியல. ஆனால் இதுக்கப்புறமா அப்படி இருக்காது. வழக்கம் போல் ரசல்மனியா சீசன் கொஞ்ச நாள் இருக்கிறதுனால தினம் அப்டேட்டை சொல்லிக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? இன்றைக்கி கூட இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்க ரஸ்லிங் அப்டேட்டை கொண்டுட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோவாக வந்திருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரசல்மனியாக்க நாட்கள் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. இந்த திங்களை விட்டு அடுத்த திங்கள் பார்த்தோன்னா கரெக்டாக ரசல்மனியா நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ ரசல்மனியா டே 1 டே 2ல் என்னென்ன மேட்சஸ் தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலி ESPN அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கீழாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ESPN இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டே 2வை பொறுத்த வரைக்கும் பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்கிற மேட்ச் மெயின் ஈவெண்ட் ஆகவும், டீமன் ஃபின் பேலர் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச்சு, ஜேட் கார்கில் மற்றும் ரியா ரிப்ளிக்கான உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, ட்ரிக் வில்லியம் சாமி ஜெயினுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அண்ட் 6 பேர் கொண்ட வின்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான லேடர் மேட்ச்சு மற்றும் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கான மேட்ச்சு, இதெல்லாம் டே 2வோடைய மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு டே 2க்கு பார்த்தீங்கன்னா WWE 6 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டே 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலி கிராஃபிக்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. டே 1உடைய மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக ரெக்கில் ராட்ரிகஸுக்கும் லியோ மார்கனுக்கும் மேட்ச்சு, செத்ரோன்ஸுக்கும் குந்தருக்குமான மேட்ச்சு, உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஏஜேலிக்கும் பெக்கிலிஜுக்குமான மேட்ச்சு, உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஃபேட்டல் 4-வே டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, ஜே பிக்கப் ஃபேட்டு வெர்சஸ் ட்ரூ மாக்கிண்டருக்கான மேட்ச்சு, 6 மேனை கொண்ட ஊசோஸ் எலே நைட் ஸ்பீட் அண்ட் விஷனுக்கான மேட்ச், இதெல்லாம் டே 1ல் நடக்கிற மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு WWE தரப்புல இருந்து ESPN அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. WWE முன்னாள் பிளேயரான ஆல்பர்ட்டோ ரியோவை வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா மெக்சிகனில் இருக்கிற எல்லா போலீஸும் சேர்ந்து ஆல்பர்ட்டோ ரியோவை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திப்படி இவரை டொமஸ்டிக் வயலன்ஸு அப்படிங்கிற ஒரு பிரிவில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். சமீபத்தில், அதாவது ஜான்வரி மந்த்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட்டோ ரியோ WWE கூட டச்சப்பில் இருக்காரு. கூடிய சீக்கிரம் WWEக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பரபரப்பாக வந்தது. WWE இருக்கிற ரோமன் ரெயின்ஸ்லேருந்து பல ரஸ்லர்ஸ் கூட ஆல்பர்ட்டோ ரியோவுக்கு சப்போர்ட்டிங்காக அவர் WWE ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆல்பர்ட்டோ ரியோ மேலே இப்படி ஒரு வழக்கு வந்திருக்குது. சரி, ஜெயிலுக்கு போனால் என்னப்பா அதான் வந்துடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆல்பர்ட்டோ ரியோவுக்கு எத்தனை வருஷம் கடுங்காவல் தண்டனையாக கோர்ட் சொல்லியிருக்கிறாங்கன்னா 20 இயர், அதாவது 20 வருஷம் தண்டனையை கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 20 வருஷம் கழிச்சு நம்மலாம் எப்படி ஆயிடுவோம். ஸோ 20 வருஷம் ஆல்பர்ட் ரியோ ஜெயிலில் இருந்தால் டோட்டலாக எல்லாம் ஆயிரும். பட் ஆனால் ஆல்பர்ட் ரியோட்ட காசு இருக்குது. ஆக்சுவலி இப்போ உள்ள காலத்தில் காசு இருக்கிறவன் ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன தான் தப்பு பண்ணாலும் ஜெயிலேருந்து வந்துடுவான். அந்த வகையில் ஆல்பர்ட் ரியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடுவார் தான். பட் ஆனால் இப்படி ஒரு கேஸ் நடந்து அதில் ஆல்பர்ட் ரியோ மேலே குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர் பெயில் மூலியமாக தான் வெளியே வருமே தவிர்த்து அவர் மேலே இருக்கிற கேஸ் இருக்க தான் செய்யும். பொதுவாகவே WWE பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸில் ஏதாவது ஒரு ரெஸ்லர் மாட்டினாங்கன்னா அவங்கள WWE ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் WWE சேர்மன் வின்ஸ் மேக்மேனே அதனால் தூக்கி எறிஞ்சாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ இவர் மேலே இவ்வளோ பெரிய கேஸ் பாஞ்சிருக்குது. ஸோ WWE ஃபியூச்சரில் இதுக்கப்புறமா ஆல்பர்ட் ரியோவை WWE பக்கமே ஏற்றுக்க மாட்டாங்க போல இருக்குதே. ரசல்மனியாவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ரசல்மனியா நடக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் Triple H இன்னும் நிறைய மேட்சஸை அன்அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. நமக்கு என்ன செய்தி கிடச்சிருந்துன்னா, ரசல்மனியா டே 1ல் WWE பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸையும் டே 2ல் 8 மேட்சஸையும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ டே 1ல் 7 மேட்சையும் டே 2ல் 6 மேட்சையும் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 3 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, Triple Hக்கு ஃபேவரேட்டான ரெஸ்லர்ஸுக்கு இன்னும் WWE ஸ்டோரி லைன் இருக்குது. மேட்சை மட்டும் புக் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அதில் முதல்ல யார் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயோ ஸ்காய் அண்ட் Triple H இப்படிப்பட்ட பார்க்கக்கூடியவங்கன்னு. ஆனால் இப்போ அஃபிஷியலி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. அதாவது ஆஸ்காக்கும் இயோ ஸ்காய்க்கும் பழைய ஸ்டோரி ரொம்ப நாளாகவே இருக்குது, ஏன் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேரி ஜெயின் கூட நடுசில் இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இதை கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ரசல்மனியாவுக்கு இன்னும் ஒரு மண்டே நைட்டாகவும் 2
2 ஸ்மாக்டவுன் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் கைஸ், நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். லாஸ்ட் இயர் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தவங்க ரசல்மேனியால ரீட்டைன் பண்ணவங்க யோ ஸ்கை. அண்ட் அதே பக்கம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியனாக இருந்து ரசல்மேனியால ஷார்லட் ஃப்ளேர் கூட மோதின டிஃபனி சேஷனுக்கும் இந்த வருடம் ரசல்மேனியால மேட்ச் இல்லை. ஆல்ரெடி உமன் செனட்டை சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க, தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை ஸ்மாக்டவுனில் WWE வந்து காட்டவே இல்லை. ஸோ டிஃபனி சேஷனுடைய ரசல்மேனியா பிளான் என்ன அப்படிங்கிறதும் தெரில. மேபி WWE பார்த்தீங்கன்னா ஜூலியாக்கும் டிஃபனி சேஷனுக்குமான மேட்சை ஒரு ரீமேட்சாக அல்லது ஏதாவது ஸ்டிபுலேஷனை வச்சு உமன்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை அகெயின் ரசல்மேனியா நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் செய்திகள் தான், அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் WWE வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலாம். WWE பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை சூப்பர் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து ரசல்மேனியா சூப்பர் ஸ்மாக்டவுனா. இந்த சூப்பர் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா WWE வந்து நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. அதாவது 2 டைட்டில் மேட்ச்சு, மேபி எனக்கு தெரிஞ்சு WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் சும்மா தான் இருக்குது, அதோடைய கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஒருவேளை ரசல்மேனியா நடக்கட்டும், அதில் நடக்கலாம். அதே மாதிரி ரசல்மேனியாவுக்கு முன்னாடியே WWE பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயல் மேட்சையும் நடத்த போகிறாங்க. இதை ஸ்மாக்டவுனில் தான் நடத்த போகிறாங்க. அதில் 20 பேரை கொண்டு, அதாவது WWEல பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் மேட்சஸே இல்லாத சூப்பர் ஸ்டார்ஸ் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் பங்கேற்க போகிறாங்களாம். ஸோ இதையும் WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் வெற்றி பெறுவங்க அந்த வருஷம் ஏதாவது ஒரு டைட்டில் அல்லது ஒரு பெரிய புஷ்ஷை WWE கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வருடம் ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் யார் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. காய்ஸ், ராய்ஸ்கி அப்படிங்கிற ரசலர் உங்களுக்கு தெரியும், பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பேரில் AEWல இருந்தார். WWE வந்ததுக்கப்புறமா அவருக்கான மேட்சஸ் அவர் எதுவுமே விளையாடல. ராயல் ரம்பில் மட்டும் வந்தார். ஜான்வரி மந்த்ஸ் வந்தவர், இப்போ ஃபெப்ரவரி முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மாதமாக ஆகிட்டு இன்னும் WWE பக்கம் வராமல் இருக்கிறாரு. இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்னென்னா, இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ராய்ஸ்கியை WWE வந்து டெபியூட் பண்ண போகிறாங்களா மெயின் ஷோக்கு. இது எப்படிப்பா உனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சில செய்திகள் கிடைக்கும்ல, அந்த வாயில நான் சொல்கிறேன். WWE பார்த்தீங்கன்னா மேபி ராய்ஸ்கிக்கு ரசல்மேனியாவில் கூட ஸ்டோரி லைன் மேட்ச் வைக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னது தான், ராய்ஸ்கி மற்றும் WWEயோட ஒரு பாப்புலர் ஸ்டாராக இருக்கிற ஜெல்லி ரோல் இவங்க 2 பேரும் டாக் டீமாக இருந்து கிட் வில்சனுக்கு இடையில் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் சொல்லப்பட்டதில்ல. மேபி அதுக்காக கூட இவர் வரலாம். இப்போதைக்கு அவருடைய ரிட்டன் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பூஸ்.